உங்களுக்கு மிஸ்கின் படங்கள் பிடிக்கும். அதுவும் துப்பறிவாளன் மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் மிஸ்கின் படங்கள் பிடிக்கும் அப்டின்னா, இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம். நான் ஆனந்த். சேரன், ஒய்ஜி மகேந்திரன் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் மிஸ்கின் டைரக்ஷன்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் யுத்தம் செய். இந்த படம் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, சேரன் வந்து ஒரு சிபிசிஐடி வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி பெர்சனலா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதவே சால்வ் பண்ண முடியாம அலைஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஒரு கேஸ் வருது. சென்னையில ஒரே நேரத்துல பல இடங்கள்ல வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்குது. டிவி பாக்ஸ் மாரி பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து வெட்டப்பட்ட கைகள் கிடைக்குது. இத யார் பண்ணா? எதுக்காக இவ்வளவு ஓப்பனா பப்ளிக் கூடுற இடத்துல இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன சொல்ல வராங்க? அந்த கில்லர் யாரு? அத எப்படி சேரன் புடிச்சாரு? அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இந்த யுத்தம் செய். எனக்கு துப்புரவான் படம் வந்து பார்த்திருக்கேன். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி அந்த படத்தோட ஆ ஒரு ரஃப் டிராஃப்ட் மாரி தான் இந்த படம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து அவரோட மேனரிசம் இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா கண்ணாடி, தலையில தொப்பி, அதுக்கு மேல புக் வச்சு ஒரு ஒரு வித்தியாசமா இருப்பாப்புல விஷாலு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே சேரனோட மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு அத இத 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 வச்சு தான் அவரு இத எழுதியிருப்பாருங்கிற மாரி தோண வைக்குது. சேரனோட நெறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆட்டோகிராஃப், பொக்கிஷம், தவமாய் தவமிருந்து, சொல்ல மறந்த கதை, திருமணம் இப்படின்னு சொல்லி அவரோட நடிப்புல வந்த பல படங்கள் பார்த்திருக்கோம். அவரோட நடிப்பு வந்து எந்த இடத்துலயுமே ஒரு ஆக்ஷன் பிளாக்கா இருக்காது. ஒரு குடும்பத்துக்கான படமா இருக்கும். நம்மளோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாரியான ஒரு ஆளு. அவரோட முகச்சாடைய வந்து நம்மளோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்ல இருக்க ஒரு ஆள், நம்ம வீட்டு பக்கத்து வீட்ல இருக்க ஆளுன்னு சொல்லி அவர நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாரி ஒரு முகாமைப்பு கொண்டவர் தான் சேரன் அவர்கள். அவரு இந்த படத்துல ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து சண்டை போடுற சீன்லாம் இருக்கு அவரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாரி படத்துல வராரு. இத ஆல்ரெடி சேரனே சொல்லியிருக்காரு. நான் வந்து இத பண்றதுக்கு கொஞ்சம் டவுட் பண்ணேன். என்ன இப்படி ஏத்துக்குவாங்களா மிஸ்கின் வேணாம் அப்டின்னேன். ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் குடும்ப படங்கள். எமோஷனலுக்கு வந்து நெறைய வேல்யூ இருக்கிற மாரி குடும்பங்கள் கொண்டாடும் பார்க்கக்கூடிய படங்களா பண்ணியிருக்கோம். இந்த படத்துல ஆக்ஷன்லாம் இருக்கு. நான் வந்து ஷூட் பண்றேன், பல்டி அடிச்சு ஏத்துறேன், தொரத்தி அடிக்கிறேன். இந்த மாரிலாம் இருக்கே ஒரு மாஸ் ஹீரோக்கான எலமெண்ட்லாம் இருக்கு. எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சேன். மிஸ்கின்ல கண்டிப்பா செட் ஆகும் சார். நீங்க பண்ணுங்க சார். கண்டிப்பா செட் ஆகும் அப்டின்னாரு. அதே மாரி இவருக்கு வந்து செட் ஆயிருக்கு. அது மாரி படத்துல வந்து நெறைய விஷுவல் வந்து டார்க்கா தான் இருக்கும். ஏன்னா மிஸ்கின் படங்கள்னாலே படம் வந்து நைட் லைஃப் தான் இருக்கும். படம் நெறைய சீன் வந்து நைட் நைட் ஷூட் தான் இருக்கும். டார்க்கா தான் படங்கள் இருக்கும். படம் வந்து எந்த இடத்துல ஹை மொமெண்ட் ஆகுது, எந்த இடத்துல லோவா போகுதுன்னே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. படத்துல நெறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கு. படத்தோட கேஸ்ட் இருக்குல்ல, நான் சொன்னோம்ல, சேரன், ஒய்ஜி மகேந்திரன். இத தாண்டி வேற யாரையும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்க வேணாம். கூகுள்ல எங்கேயுமே. அந்த கேஸ்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அது வந்து சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகலாம். நீங்க யாருன்னே தெரியாம அந்த படத்த பாருங்க. சரியா? நிச்சயமா இதுல இருக்கிற அந்த சர்ப்ரைஸான சில கேரக்டர்ஸ் வந்து உங்கள சர்ப்ரைஸ் பண்ணும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த கேரக்டர் இப்படி ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு. நான்லாம் ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த கேரக்டர வந்து நம்ம அவங்கள பத்தி நெறைய நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு இப்படி ஒரு படம் இருக்கு. அவங்க ஆக்டிங்ல அப்படி ஒரு படம் இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு படம் தான் இந்த படம். அது மாரி படத்துல காமெடி சீன்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் படங்கள்ல எந்த மாதிரியான காமெடி சீன் இருக்குமோ அதான் இருக்கும். காமெடிக்குன்னு தனியா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள வந்து நடிக்கிறது. இதுல காமெடிக்குன்னு தனியான ட்ராக் அதெல்லாம் கிடையவே கிடையாது. காமெடி எந்த அளவு இருக்கும் அப்டின்னா, ஒரு சீரியஸான டைம்ல போற போக்குல ஒரு சின்ன கவுண்டரு. அப்படி இல்ல அப்டின்னா, அவங்க மேனரிசம்லயே பண்றது. இந்த படத்துல சேரனோட மேனரிசம் பார்த்தீங்க அப்டின்னா, துப்பறிவாளன்ல அவரு எப்படி இருப்பாரு? இப்படியே ஸ்ட்ரெய்ட்டா போறது, வரது. ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட் மாரியே அந்த கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பார்ல. அது வந்து நமக்கு அங்கங்க சிரிப்பு வரும். சேரன் பண்றது. அது மாரி படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. படத்துல நெறைய சஸ்பென்ஸ் இருக்கு. நெறைய ஹை மொமெண்ட்ஸ் இருக்கு. கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இப்பலாம் சில ட்விஸ்ட் வந்து நம்மளே கெஸ் பண்ணிருவோம். இதுல கெஸ் பண்ண முடியாத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. அதான் நல்லா ஒர்க் ஆச்சு. படத்தோட கிளைமாக்ஸ்ல இருக்கிற அந்த சென்டிமெண்ட் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மிஸ்கின் எப்பவுமே சொல்லுவார்ல, நான் வந்து ஒரு சைக்கோவ வந்து கடவுளாக்கிட்டேன், புனிதனாக்கிட்டேன் அப்படின்பார்ல. அவன வந்து ஒரு பேய வந்து நான் வந்து கடவுளாக்கிட்டேன் அப்படின்பார்ல. அதே மாரி இதுலயுமே சீரியல் கில்லர வந்து தெய்வமாக்கியிருக்காரு. படம் பார்க்கிறப்ப நிச்சயமா உங்களுக்கு புரியும். கிளைமாக்ஸ்ல அந்த ஒரு சீன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்த பாருங்க. படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்.
இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட ஒப்பீனியனை மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை இதுல சொன்ன மாதிரி நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.